யுத்தம் மனித குல வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கு உலகில் இருக்கிற எல்லா இனங்களும் ஒரு கட்டத்தில் யுத்தம் செய்த இனங்களே. நம் தமிழ் இனமும் பல புகழ்பெற்ற போர்க்களங்களை சந்தித்தது. உலகின் பல பகுதிகளை வென்றது. நீண்ட நெடிய நிலப்பரப்பை தன் வீரத்தால் ஆட்சி செய்தது. மறதி தமிழனின் தேசிய நோய். மறந்து போவது இவனுக்கு பிடித்த விஷயம். வானளவு பெருமை கொண்ட தமிழ் இனத்தின் புகழை தமிழன் மறந்து தவிக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தமிழனின் பெருமையை உலகிற்கு காட்டும் காலத்தை வென்ற கலை வடிவம் அங்கோர் வாட். உலகின் மிகப்பெரிய கோவில் ஒரு தமிழ் அரசனால் கம்போடியாவிலே கட்டப்பட்டது. கம்போடியாவில் தமிழ் கோவிலா? சந்தேகம் இயலலாம். பண்டைய தமிழ் மன்னர்கள் வட இந்தியாவை நோக்கி படையெடுத்ததை விட தங்கத்தீவுகள் எனப்படும் சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா மற்றும் இந்தோனேசியாவை வெற்றி கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டினர். அதன் காரணமாக மிகப்பெரிய கடற்படையை நிர்மாணித்திருந்தனர். இந்தியாவின் வடபகுதியில் கலிங்கம் என்கிற ஒரு தேசம் இருந்தது. அந்த கலிங்க நாட்டிலிருந்து கப்பல் படை புறப்பட்டால் நேராக சிங்கப்பூர் எனப்படும் தீவுகளை சென்றடையும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே, கப்பல் புறப்பட வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தமிழன் கலிங்கம் என்கிற தேசத்தை பலமுறை வெற்றி கொண்டான். அதன் நினைவாகவே ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணியை ஏற்றினார். தாங்கள் அவ்வாறு வெற்றி கொண்ட பல அயல் நாட்டு தீவுகளுக்கு பல தமிழ் வீரர்களை அரசர்களாக நியமித்தனர் அன்றைய தமிழ் மன்னர்கள். அப்படி தமிழ் மரபில் வந்த சூரியவர்மன் என்கிற தமிழ் மன்னனால் கம்போடியாவிலே கட்டப்பட்ட ஒரு கோவில்தான் அங்கோர் வாட். இன்றைக்கு இருக்கிற அறிவியல் அறிஞர்களும் கண்டு வியக்கும் பிரம்மாண்டமான படைப்பு. அந்நிய படையெடுப்புகளில் இருந்து கோவிலை பாதுகாப்பதற்காக 100 அடி அகலம் கொண்ட மிகப்பெரிய தண்ணீர் நிரப்பப்பட்ட தாளிகள் கோவிலை சுற்றிலும் அமைக்கப்பட்டன. அதோடு மட்டுமில்லாமல் 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் கோவிலை சுற்றிலும் அமைக்கப்பட்டது. மதில் சுவர்களுக்கு மத்தியில் கோவில் அடுக்குகள் செவ்வகங்களாக பிரியும் வகையில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டன. இந்த அடுக்குகள் சுற்றி பார்ப்பதற்கு ஏதுவாக சுற்றுப்புற மண்டபங்களையும் கொண்டிருந்தன. அதற்கு மத்தியில் 5 ராட்சத கோபுரங்களை கியூனிக்ஸ் முறையில் அமைத்தார் தமிழ் மன்னரான சூரியவர்மன். கோவிலினுடைய மையப்பகுதியில் 1000 கடவுளின் அறைகள் எனப்படும் பிரம்மாண்டமான மண்டபம் அமைக்கப்பட்டது. அதில் திராவிட பாரம்பரியத்துடன் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருந்தன. அங்கோர் வாட் கோவிலினுடைய கலையம்சத்தின் உச்சகட்டமாக ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுப்புற சுவர் முழுவதும் ராமாயண மகாபாரத காட்சிகள் சிலைகளாக நேர்த்தியான முறையில் செதுக்கப்பட்டது. தமிழ் இனம் ஓர் அறிவு பெற்ற இனம் என்பதற்கு அடையாளமாக கோவில் வளாகத்தில் 4 மூலைகளிலும் மிகப்பெரிய நூலகங்களை தமிழ் மன்னர்கள் அமைத்தார்கள். எங்கு திரும்பினும் சித்திர வேலைப்பாடுகளும் இந்திய இலக்கிய காட்சிகளும் தேவதைகள் நடனமாடும் காட்சிகளும் சிலைகளாக வடிக்கப்பட்டன. தேவர்கள் வாழும் மேருமலையின் அம்சமாக, சமாதானத்தின் சகாப்தமாக, விஷ்ணுவின் வாழ்விடமாக சூரியவர்மன் மிக பிரம்மாண்டமான முறையில் இதனை வடிவமைத்தார். போரால் பாதிக்கப்பட்ட அங்கோர் வாட்டினுடைய கட்டுமானம் ஜெயவர்மன் என்கிற அரசரால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவிலை கட்டத் தொடங்கிய சூரியவர்மன் என்கிற அரசனுடைய கல்லறையும் கோவில் வளாகத்திலேயே உள்ளது. பார்ப்பவர் வியக்கும் முக உருவங்கள், நேர்த்தியாக செதுக்கப்பட்ட சிலைகள், தமிழர்களின் வாணிபம் முதல் சேவல் சண்டை வரை பண்பாட்டை விளக்கும் சித்திர வேலைப்பாடுகள், ஆய்வாளர்களையும் பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டமான அமைப்புகள் அங்கோர் வாட்டினுடைய பெருமையையும் தமிழனுடைய பெருமையையும் பறைசாற்றுகின்றன. குலோத்துங்க சோழனுக்கு உலக அரசர்கள் பரிசு பொருட்களை அனுப்புவார்கள். ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் என்கிற சிறப்பு பெயர் இருந்தது. 1000 யானைகளை ஒன்றாக இயற்றக்கூடிய மிகப்பெரிய போர்க்கப்பலை ராஜராஜன் வைத்திருந்தான் போன்ற செய்திகளை கேட்கிற போது நான் தமிழன் என்கிற கர்வம் நமக்குள்ளே பிறக்கிறது. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தமிழ் மண்ணுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று நினைக்கும் போது ஏதோ ஒரு உணர்வு நம்மை உயரத்திற்கு தூக்கி செல்கிறது. ஆனால் இங்கு உள்ள நிலைமையோ நம்மை மீண்டும் பூமிக்கே வந்து இழுத்து வந்து போடுகிறது. கவிஞர் அப்துல் காதர் வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் மக்கள் ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே நாளிலே பாரிஸிலே ஒரு சம்பவம் நடந்தது. பாரிஸிலே ஒரு சீக்கியனின் கொண்டையை அறுத்து விட்டான் ஒரு வெள்ளைக்காரன். பாரிஸிலே ஒரு சீக்கியனின் கொண்டையை அறுத்து விட்டான் ஒரு வெள்ளைக்காரன்.
அதற்காக நம்முடைய நாடாளுமன்றத்திலே கூக்குரல். துடித்து எழுந்து கருத்து சொன்னது இந்தியா. சீக்கியனின் மயிருக்காக கவலைப்பட்ட இந்தியா தமிழனின் உயிருக்காக கவலைப்பட்டதா? சூரியவர்மன் என்னும் தமிழன் கட்டிய அங்கோர்வாட் நம் கன்னங்களில் அரைந்து சொல்வது என்ன? பண்டைய தமிழன் செய்த மாபெரும் செயல்களை நீயும் செய் என்று சொல்கிறது. தமிழனே, நீயும் பண்டைய தமிழனைப் போல பெருமையாக வாழு என சொல்கிறது. இந்த உலகில் அன்றாடம் லட்சக்கணக்கானோர் பிறந்து மறைகின்றனர். ஒரு மனிதன் இறந்த பிறகு சில காலத்திலேயே இந்த உலகம் அவனை மறந்து விடுகிறது. ஒரு சாதாரண மனிதன் வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் இந்த மண்ணில் அவன் இறந்ததற்கு பிறகு இருக்காது. இந்த பதிவை பார்க்கிற நேயர்களாகிய நீங்களும் இந்த பட்டியலில் தான் வருவீர்கள். நீங்கள் இறந்த பிறகு யாரும் உங்களை பற்றி பேசப் போவதில்லை. ஆனால் உலகில் பிறந்த சிலர் மட்டுமே தான் வாழும் காலத்தில் பல பெரும் செயல்களை செய்து தன் பெயரை இந்த மண்ணின் வரலாற்றிலே பதிவு செய்துவிட்டு போகிறார்கள். அங்கோர்வாட் நம் கன்னங்களில் அரைந்து சொல்வது என்ன? ஒரு ஆணி கூட தான் அடிக்கப்பட்ட இடத்தில் நான் வாழ்ந்த இடம் இதுதான் என்கிற அடையாளத்தை பதிவு செய்துவிட்டு செல்கிறது. 1000 பெருமைகள் கொண்ட தமிழனே, நீ இப்படி மாதச் சம்பளத்திற்காக உயிர் வாழலாமா? உங்கள் மீது இருக்கிற நான் சாதாரண மனிதன் என்கிற மாயையை உடையுங்கள். நீங்கள் இறந்த பின்னும் உங்கள் பெயரை இந்த உலகம் சொல்லும் வகையில் ஒரு சாதனையை செய்யுங்கள். இதைத்தான் அங்கோர்வாட் உங்களுக்கு சொல்கிறது. முயலுங்கள், முயன்று கொண்டே இருங்கள். லட்சியத்தை அடைந்தே தீருவீர்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. மிகு கொடியோ செயலறவே புகைவாள் ஒரு புலியே உயர் குணமே தமிழ